பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் அவனுடைய 10வது வசனத்திலே பார்க்கும்போது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான உபத்திரவங்களினூடாய் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஒரு சில ஆபத்துகள் உங்கள் வாழ்க்கையில நெருங்கி வந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தமாய் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே ஆபத்து காலத்திலே சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எனவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபியுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபையினாலே உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், உபத்திரவங்கள், பாடுகளை மேற்கொண்டு ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவருடைய சமூகத்திலே கேளுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தையும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. பிள்ளையுடைய வாழ்க்கையில வருகிற உபத்திரவங்கள், ஆபத்து காலங்களிலே ஆண்டவருடைய கரம் கூட இருந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டு நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.